உன்னாலில் முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாது பரிதாபம் காட்டும். ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு கேர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். முகத்தில் இருக்கக்கூடிய குழிகள், அதாவது போசஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த போசஸை எப்படி க்ளோஸ் பண்ணலாம், வீட்டில் இருந்தபடியே ஒரு 3 or 6 மந்த்துக்குள்ளேயே அந்த போசஸ் நல்லா ஃபுல்லாக வந்துட்டு க்ளோஸ் பண்ணி ஃபேஸை நல்ல ஒரு ஈவன் டோனாக, ஒரு நல்லா பிரைட்டாக, ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஷைனிங்காக க்ளோவாக எப்படி சேஞ்ச் பண்ணலாம் என்பதை இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ சூப்பரான ஹோம்மேடும் சொல்கிறேன். நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டில் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் இந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய போசஸ் க்ளோஸ் ஆகி எக்ஸஸ் ஆயிலெல்லாம் கண்ட்ரோல் ஆகி ஸ்கின் நல்லா பிரைட்டாக மாறும் என்பதையும் பார்ப்போம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின், ஸோ ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் வந்துட்டு காத்துட்ருக்கு. இன்றைக்கி என்ன கொஸ்டின்னா, ஒரு சூப்பரான கவிதை ஒன்று நான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த கவிதையை யார் எழுதுனா அவங்க நேம் மட்டும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணால் போதும். அது என்ன கவிதைனா, யாருக்கும் அஞ்சோம், எதற்கும் அஞ்சோம், எங்கும் அஞ்சோம், எப்போதும் அஞ்சோம். ஸோ இதுதான் கவிதை. இந்த கவிதை வந்துட்டு யார் எழுதுனான்றத நேம் சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த சூப்பரான ஒரு பியூட்டி டிப்ஸ் வந்து என்ன, போசஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன இன்க்ரீடியன்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் என்பதை பார்க்கலாம். ஃபேஸில் அதிகமாக போசஸ் வர காரணம் ஏன்னா, பிறக்கும் போதும் சரி, சின்ன பசங்களாக இருக்கும்போது சரி, ஃபேஸில் வந்து போசஸ் இருக்கிறது கிடையாது. வளர வளர பருவம் அடையும் ஃபேஸில் வந்துட்டு அதிகமாக எண்ணெய் பசை அதிகமாக சுரக்கிறதுனால, பிம்பிள்ஸ் அதிகமாக வர்றதுனால, சில பேருக்கு வந்து பிம்பிள்ஸ் போயிட்டுக்கு அப்புறம் அங்கே மாறு இருக்கும், சில பேருக்கு வந்துட்டு போசஸ் ஆகிடும். அது நல்லா கலராக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, பிம்பிள்ஸ் போன தழும்பு வந்துட்டு அப்படியே பள்ளம் பள்ளமாக ஆகிடும். ஸோ அதை நீங்கள் நிறைய பேர் அதை உடச்சி விடுறதுனாலையும் பள்ளமாகும். சில பேருக்கு வந்து ஜெனட்டிக்காகவே அது வந்துட்டு அந்த ஃபேஸில் வந்துட்டு போசஸ் வருது, ஜெனட்டிக்காகவே இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கே வந்துட்டு நிலை குலைஞ்ச மாதிரி இருக்குது, ஃபேஸ் நல்லாவே இல்லை, எனக்கு இந்த போசஸ் வந்து சரி பண்ணணும்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க. நம்ம முகம் வந்துட்டு எப்படி இருந்தாலும் நம்மளுடைய மனம், நம்மளுடைய எண்ணம் அழகாக இருக்கணும். ஸோ அதை வந்து அழகுன்றது நம்மளுடைய எண்ணம் தான் இருக்கணும், தவிர நம்மளோட முகமாக இருக்கக்கூடாது. இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு வெளியே போகிறீங்க, ஸோ அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த போசஸ்னால வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் என்னுடைய கான்ஃபிடென்ட் லெவல் கொஞ்சம் கம்மியாகுது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, சூப்பரான ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு சொல்கிறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து பிடிக்காத உங்களுடைய அந்த தோற்றம் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்மக்கிட்ட போசஸ்க்கான சோப் இருக்குது. ஓப்பன் போசஸ்க்கான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி நாங்கள் சோப் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஃபேஸில் ஒரு 4 times நீங்கள் போடணும். மைல்டாக அப்ளை பண்ணி வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸை துடைக்கும் போதும் நீங்கள் ஒத்தி துடைக்கணும், போட்டு ரப் பண்ணி துடைக்காமல் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கிளாத்தால் ஃபேஸை ஒத்தி நீங்கள் துடைக்கணும். துடைச்சிட்டுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஓப்பன் போசஸ் க்ரீம் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு அலோவேரா குக்கும்பர் ஜெல் போட சொல்வேன். இது வந்து உங்களுக்கு குக்கும்பர் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அலோவேரா குக்கும்பர் ஜெல் வந்துட்டு போட சொல்வேன். ஸோ இந்த அலோவேரா குக்கும்பரும் உங்களுக்கு போசஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹோம்மேடாக நீங்கள் ட்ரை பண்ணாலுமே அலோவேரா குக்கும்பர் நீங்கள் எடுத்து அரைச்சி அந்த ஜூஸை வந்துட்டு டெய்லியும் ஃபேஸில் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு போசஸ் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த ஜெல் ரெடி பண்ணது. மோஸ்ட்லி போசஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் அலோவேரா குக்கும்பர் ஜெல் நாங்கள் ரெடி பண்ணது. ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஜெல் வந்துட்டு லேஸாக ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் தனியாகவே க்ரீமாக கேட்டாலும் நாங்கள் வந்துட்டு க்ரீமாகவும் ரெடி பண்ணியிருக்கோம். டே டு நைட் 2 times இந்த ஓப்பன் போசஸ் க்ரீம் வந்துட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். மார்னிங் நீங்கள் டே டைம் வந்துட்டு 4 times ஃபேஸ் வாஷ் பண்ணும் போதெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சிட்டுலாம் நீங்கள் வந்துட்டு இந்த க்ரீமும் போடலாம், இல்லைனா நீங்கள் அலோவேரா குக்கும்பர் ஜெல்லும் போடலாம். அப்படி இல்லைனா இந்த ரோஸ் வாட்டர், சூப்பரான டோனர். போசஸ் இருக்கிறவங்க ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் டோனர் வந்து நீங்கள் ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஸ்கின் வந்துட்டு அப்படியே இருவும், உங்களுக்கு டைட்னிங் ஆகும். அந்த டைம் வந்துட்டு போசஸ் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ டோனர் கூடவே நீங்கள் வந்துட்டு இந்த மாதுளைப்பழம் சீரமும் டோனரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஷேக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ட்ரை ஆகிட்டுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு ஓப்பன் போசஸ் க்ரீம், அப்படி இல்லைனா இந்த அலோவேரா குக்கும்பர் ஜெல், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டுக்கலாம். ஒவ்வொரு டைமும் ஃபேஸ் வாஷ் பண்ணும் போதெல்லாம் டோனரால் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு டோனர் காஞ்சிட்டுக்கப்புறம் அதுக்கு மேலே க்ரீம் இல்லை ஜெல் எனி ஒன் போடலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன். நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டில் ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் தரக்கூடிய ஒரு விஷயம்னா, நீங்கள் வந்துட்டு சோப்பு, க்ரீம், ஜெல் அண்ட் டோனர், இது 4மே நீங்கள் வந்துட்டு செட்டாக யூஸ் பண்ணும்போதும் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் இருக்கும். இதை யூஸ் பண்ணி, இதை செட்டாக யூஸ் பண்ணி ரிசல்ட் வந்தவங்க ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நாளில் இந்த போசஸ் க்ளோஸ் ஆகுனா, உங்கள் போசஸ் எத்தனை வருஷம் இருக்குன்றதை பொறுத்து இருக்குது. ஆல்மோஸ்ட் நான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணி 3 months நல்ல ரிசல்ட் இருக்குது, போசஸ் எல்லாமே நல்லாவே க்ளோஸ் ஆயிடுச்சின்னு நமக்கு வந்துட்டு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு வந்துட்டு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் எனக்கு வந்துட்டு போசஸ் இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது, பல்லும் ரொம்ப பெருசு பெருசாக அதிகமாக
அதிகமாக இருக்குன்னா நீங்கள் கூட கொஞ்சம் நாள் இந்த ப்ராடக்ட் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ 3 மந்த்தில் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். ஆனால் வந்துட்டு போசஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக அது கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகி உங்களுக்கு ஸ்கின் ஈவன் டோனாக நல்லா அந்த அந்த பள்ளங்கள் எல்லாம் மறைஞ்சு ஸ்கின் உங்களுக்கு புது தோல் புது சதை அந்த இடத்துல வளரணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சம்டைம்ஸ் சில பேருக்கு. ஸோ 6 மந்த்லேருந்து 1 இயர் கூட அது டைம் எடுக்கலாம். பட் 3 மந்த்தில் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். கொஞ்சம் லேஸாக இருக்கிறவங்களுக்கு 3 மந்த்லேயே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும். ரொம்ப அதிகமாக பல்ல இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு 3 மந்த் எடுத்துக்கும். பட் ரிசல்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சோப்லேயே வந்துட்டு நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுக்குறோம். ஓப்பன் போர்ஸ் சோப்லேயே வந்து எங்களுக்கு இன்னும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க. ஏன்னா ஃபேர்னஸ்க்கான சோப் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறீங்க, டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கான சோப் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறீங்க. ஓப்பன் போர்ஸ் சோப்பும் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி நீங்கள் கேட்டதால் ஓப்பன் போர்ஸ் சோப்புக்கும் நாங்கள் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ வேணும்னா நீங்கள் கஸ்டமைஸ் ப்ராடக்ட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இது கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்கள் ஆட் பண்ணோன்னா கஸ்டமைஸ் நைட் க்ரீம் ஒரு ஃபேர்னஸ்க்காக. ஏன்னா போசஸ் இருக்கிறவங்க ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குது, ஃபேஸ் ரொம்ப ஆயிலியாக இருக்குது, ஃபேஸ் பிரைட்னிங் இல்லை, ரொம்ப டர்னாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ் நைட் க்ரீம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டே டைமில் ஓப்பன் போசஸ் க்ரீம் டே டைமில் யூஸ் பண்ணிவிட்டு நைட் டைமில் கஸ்டமைஸ் நைட் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே நீங்கள் வந்துட்டு வீக்லி 2 டைம்ஸ் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். காஃபி ஸ்க்ரப் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேஸ் நல்லா ஒரு மாய்ஸ்சரைஸ் கொடுக்கும். உங்களுக்கு ஃபேஸ்க்கு மேலே கூட எக்ஸஸ் ஆயில், டெட் செல்ஸ், அழுக்கு இதெல்லாமே ரிமூவ் பண்ணி ஃபேஸ் ஒரு பிரைட்னிங் கொடுக்கறதுக்கு இந்த காஃபி ஸ்க்ரப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வீக்லி 2 டைம்ஸ் வந்துட்டு மைல்டாக ஸ்க்ரப் பண்ணிக்கணும். ஏன்னா ஓப்பன் போர்சஸ் இருக்கக்கூடிய ஸ்கின்னில் வந்துட்டு அதிகமாக ஆயில்ஸ் இருக்கும். ஸோ ஸ்கின் எண்ணெய் வடிஞ்ச மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இந்த சார்கோலும் நீங்கள் வந்து பீட்ரூட் பவுடரும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆகிட்டுக்கப்புறம் ஒரு பீல் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் டோனரில் ஒரு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் நல்லா ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு பிரைட்னிங் கொடுக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின் வந்துட்டு ஆயிலெலாம் இல்லாமல் நல்லா ஒரு கலையாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுவும் நீங்கள் அடிஷ்னலாக வேணும்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அதாவது காஃபி ஸ்க்ரப்பும் இந்த சார்கோல் அண்ட் பீட்ரூட் பீல் ஆஃப் மாஸ்க்கும் அடிஷ்னலாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஆயில் எக்ஸஸ் ஆயில் ரிமூவ் பண்ணி ஃபேஸ் இன்ஸ்டன்ட் பிரைட்னிங் கொடுக்கறதுக்கு. மற்றபடி இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போசஸ் உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். உங்களுடைய ஸ்கின்னும் நல்ல ஒரு அழகாக இளமையான ஒரு ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும். ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸையும் ரிமூவ் பண்ணும், எக்ஸஸ் ஆயிலையும் ரிமூவ் பண்ணும், போசஸையும் க்ளோஸ் பண்ணும். ஸோ இது மட்டும் தான் செய்யுமா ஃபேஸ் பிரைட்னிங் ஆக்காதனா ஃபேஸ் கண்டிப்பாக பிரைட்னிங் உங்களுக்கு ஆக்கும். ஏன்னா எங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்லையுமே எதுக்கான ஒரு ப்ராடக்ட் நீங்கள் எடுத்தாலுமே அதில் பிரைட்னிங்கான இன்க்ரீடியன்ட் நாங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணியிருக்கோம். பிம்பிள்ஸ்க்கான ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் சரி தான், டேன் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் சரி தான், ஏஜிங் ஃபேட் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் சரி தான், எல்லாத்துலேயுமே பிரைட்டிங்கான இன்க்ரீடியன்ட் நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். ஸோ தாராளமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பர் ரிசல்ட் இருக்கும். இதை தவிர ஹோம்மேடில் என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணலான்னா நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. வெள்ளரிக்காய் வந்து சீசன்லாம் இல்லைன்னா கிடையாது, மார்க்கெட்டில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வெள்ளரிக்காய் நீங்கள் ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கற்றாழை எடுத்துக்கோங்க. ஸோ இது மூணுமே நல்லா அரைச்சிட்டு வடிகட்டிக்குங்க. வடிகட்டிட்டு அதை நீங்கள் ஐஸ் க்யூபாக ரெடி பண்ணிக்கோங்க. ஐஸ் க்யூபாக ரெடி பண்ணிவிட்டு ஸோ அந்த ஐஸ் க்யூபை ஒரு காட்டனில் வச்சு கவர் பண்ணிவிட்டு ஸோ ஃபேஸ் நீங்கள் அப்பப்போ டிப் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் இதே மாதிரி ஒரு ஒத்தனை மாதிரி நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஒத்தி நீங்கள் எடுக்கணும். ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அந்த ஐஸ் க்யூப் வச்சு ஒத்தி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாள்லேயே ஸ்கின் நல்லா இறுவி அது ஃபுல்லாகவே உங்களுக்கு போசஸ் க்ளோஸ் ஆகி ஸ்கின்னும் நல்லா பிரைட்டாக க்ளோவாக இருக்கும். அந்த வாட்டர் நீங்கள் துடைக்கக்கூடாது, அப்படியே காய விட்டுறணும். ஸோ அந்த ஐஸ் க்யூப்பில் நீங்கள் வந்துட்டு ஒத்தனை மாதிரி கொடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக மைல்டு மசாஜ் கொடுத்துட்டு அப்படியே விட்டுறணும். காஞ்சிரும். அதிலே காஞ்சிட்டுக்கப்புறமே நீங்கள் கண்ணாடி பார்த்தாலே தெரியும் ஒரு நல்ல ஸ்கின் வந்துட்டு ஒரு க்ளோவாக ஃபேஸ்க்கு மேலே ஒரு கவர் போட்ட மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ ரெகுலராக டெய்லி நீங்கள் அந்த ஐஸ் க்யூப் மசாஜ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்துட்டு எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, கோல்ட் ஆகிடும், ஐஸ் க்யூப் வந்துட்டு என் ஃபேஸ்க்கு செட் ஆகலைன்னா நீங்கள் அந்த ஜூஸை இதே மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து நீங்கள் டோனர் மாதிரியும் அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே காய விட்டுடலாம். ஸோ 2 மெத்தட்லையும் நீங்கள் அந்த ஜூஸை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், ரெடி பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான், காஸ்ட் வைஸும் ரொம்ப அதிகம் கிடையாது. பட் ரிசல்ட் உங்களுக்கு 100% இருக்கும். ஹோம்மேடில் ரொம்ப சிம்பிளான ரெமடியில் இவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் தருதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் ரிசல்ட் இருக்கும். இதை தவிர ரெண்டாவது வேறு என்ன ஃபாலோ பண்ணலாம்? ஓகே, நாங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ராவாக சொல்லுங்கன்னா எக் ஒயிட் எடுத்துக்கோங்க. எக் ஒயிட்டில் கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணிவிட்டு அதை ஒரு பேக் மாதிரி ஃபேஸில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு காய ஸ்கின் இருவுறது நம்மளே ஃபீல் பண்ண முடியும். ஸோ காயும் போதும் அது ஃபேஸில் போடும் போதும் காயம் போடும் பேசுறது சிரிக்கிறது இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ ஒரு 20 மினிட்ஸ் ஃபேஸை அசைக்காமல் அப்படியே இருக்கணும். காஞ்சிட்டுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கூடிய இந்த வெள்ளரிக்காய், கொத்தமல்லி, அலோவேரா இந்த ஸ்ப்ரேவை இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சு ஸ்ப்ரேவாக இருந்தாலும் சரி, ஐஸ் க்யூபாக இருந்தாலும் சரி,
அதை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சூப்பர் ரிசல்ட் இருக்கும். இந்த 2 ரெமடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் வராதவங்களுக்கும் ரிசல்ட் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம்மளுடைய வாழ்க்கை வந்துட்டு இதுதான். ஸோ நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும், ஒரு வெற்றி கிடைக்கும், நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு நடுவில் நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. எப்போவுமே அது கிடைக்க போகிறதே கிடையாது. இருக்கிற தருணத்தில் நமக்கு வேண்டியதை நாம தான் உருவாக்கிக்கணும். ஓடிக்கிட்டே தான் இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்தில் விளையாண்டுட்டு இருப்போம், அதுக்கப்புறம் படிப்புன்னு ஓடும், அதுக்கப்புறம் வேலைன்னு ஓடும், அதுக்கப்புறம் லைஃப்பில் அடுத்த லெவல் போகணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், சொசைட்டியில் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஓடிட்டே தான் இருப்போம். இதுக்கு நடுவில் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும்? இதுக்கு நடுவில் நமக்கான வாழ்க்கை நம்ம எப்போ வாழ முடியும்? ஓகே, படித்து முடிச்சுட்டு வாழலாம்னு நினைப்போம், வேலை கிடைக்கும், வேலைக்கு தேடுவோம், வேலைக்கு ஓடுவோம், வேலை கிடைச்சிச்சு, ஓகே இப்போ நமக்காண்டி வாழலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் கல்யாணம், குழந்தை இப்படி ஆகிடும். அப்போனா நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே தான் நமக்கு வேண்டியதை நம்ம வாழ்ந்துக்கணும், நமக்கு வேண்டியதை நம்ம தேடிக்கணும். இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷமான விஷயத்தை முழுமையாக நம்ம அனுபவிச்சுக்கணும். காலம் போச்சுன்னா திரும்பி வராது. ஸோ இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை நாளைக்கு இருக்குமான்னு அது ஒரு நிலை இல்லாதது. ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் சரி 24 மணி நேரம் நமக்கு இருக்குன்னா அதுக்குள்ளேயே நமக்கு வேண்டியதை நம்ம வாழ்ந்துக்கணும். நாளைக்கு பார்த்துக்கலான்றதை நம்ம இருக்கவே கூடாது. ஸோ நாளைக்கு பார்த்துக்கலான்றது ஒரு முட்டாள்தனமான செயல். இன்றைக்கி வரல வாழ்க்கையை நம்ம இன்றைக்கி தான் வாழணும். நாளைக்கு வாழ்ந்துக்கலாம், நாளைக்கு பேசிக்கலாம், நாளைக்கு சிரிச்சிக்கலாம், நாளைக்கு சந்தோஷமாக இருந்துக்கலாம்லாம் நினைக்காதீங்க. இன்றைக்கி சிரிக்கணுமா இன்றைக்கே சிரிச்சிருங்க. இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களா அது இன்றைக்கே செஞ்சுருங்க. அது நாளைக்கு செய்யலாம்னு தள்ளி போடாதீங்க. வாழ்க்கை ஒரு முறை தான், அது நமக்கானது தான். ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கான வாழ்க்கை நம்ம சந்தோஷமாக அனுபவிச்சு வாழணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் அமினா. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு மென்கான நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து நம்மளுடைய சேனலை இப்போ ஆண்களும் சரிசமமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு வெறும் உமன் சேனல் தான், பெண்கள் மட்டும் தான் நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆண்களும் வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்துட்டு ஏதாவது கிஃப்டாக ரெடி பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் ஆண்களுடைய ஸ்கின் வந்து நல்லா பிரைட்னிங்காக டேன் ரிமூவ் பண்ணுற மாதிரி சோப்பும், பியர்டு தாடி வந்து ஆண்களுக்கு நல்லா அடர்த்தியாக வளரணும்னு ஆசையாக இருக்கும். நிறைய பேருக்கு வளரும், சில பேருக்கு வந்து கேப்பாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ பியர்டு ஆயிலும் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா கருமையாக அடர்த்தியாக வந்துட்டு தாடி வளர்றதுக்காக ஆண்களுக்காக ஸ்பெஷலாக பியர்டு ஆயிலும் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மென் ஃபேர்னஸ் க்ரீமும் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு உங்களுக்கு SPF 15 இருக்குது. நீங்கள் வெயிலில் போனாலும் உங்களுடைய ஸ்கின்னை வந்துட்டு சன்லைட்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் சன்ஸ்க்ரீனும் இதில் ரெடி பண்ணியிருக்கோம். சேம் டைம் ஃபேர்னஸ் க்ரீமும் இதில் இருக்குது, மாய்ஸ்சரைசரும் இருக்குது. உங்களுடைய ஸ்கின் ஆண்களுடைய கடினமான ஸ்கின்குள்ளே ஊடுருவி நல்லா பிரகாசமாக பிரைட்டாக மாற்றக்கூடிய தன்மை இந்த ஃபேர்னஸ் க்ரீமுக்கு இருக்குது. ஸோ ப்ராடக்ட் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் வேணும்னாலும் கேளுங்க, நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம்.